பிக் பாஸோட டே 78க்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ 1ல யாரெல்லாம் நாமினேட் பண்ணி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்பணுமோ தாராளமா அனுப்பலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு பேரை சொல்றாங்க. ஆனா விசித்ரா மட்டும் மாயா பூர்ணிமா ஒன்னா இருக்கக்கூடாது. அப்படி அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா கேமை பாதிக்கும், ஃபேவரட்டிசம் கேம் ஆடுவாங்க, அது மட்டும் இல்லாம பயஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்த மாயா பயங்கரமா கோவப்பட்டு, எங்களால உங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, உங்க கேம் என்ன எஃபெக்ட் பண்ணுது, சும்மா இப்படிலாம் சொல்லாதீங்க, என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு மாயா ஆக்ரோஷமா கோவப்படுறாங்க. அப்படியே வந்து பூர்ணிமா சொல்றாங்க, இனிமே நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போறோமா அப்படின்னு கேட்கறாங்க. இதை பார்த்த மாயா, இனிமே நம்ம பேசவே போறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே ப்ரோமோ 2ல வந்து பார்க்கும்போது, இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் ப்ராசஸ்ல யாரெல்லாம் நாமினேட் பண்ணணுமோ நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, எல்லாருமே தொடர்ந்து ரவீனாவை தான் நாமினேட் பண்றாங்க. ஏன்னா அவங்க பயஸ்டா ஆடுறாங்க, ஃபேவரட்டிசமா கேம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூ வீக்ஸாவே அவங்க எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வராத காரணத்தினால இவங்க பேரை நாமினேட் பண்றாங்க. அப்படியே இண்டிவிஜுவாலிட்டி தெரியலன்னு சொல்லிட்டு விக்ரம நாமினேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம விசித்ரா, தினேஷ் இவங்க பேரும் இந்த நாமினேஷன்ல இருக்கு. அண்ட் யாரெல்லாம் இன்னும் நாமினேட் ஆவாங்க அப்படின்னு எபிசோட பார்த்தா தான் தெரியும். அண்ட் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா அது என் கூட கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா ஷேர் பண்ணலாம்.